ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीमहागणपतये नमः। ॐ श्रीमहासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமாக. மோட்சத்தை விரும்பும் சாதகர்களாகிய நாம் சத்குணங்களை வளர்த்து கொள்ளும் பொருட்டு பண்பு தியானத்தில் பயிற்சி செய்து வருகின்றோம். பிரார்த்தனை என்னும் தியானத்தை அபியாசம் செய்து வருகின்றோம். தியான சமயத்தில் நம்முடைய கோரிக்கைகளை மனமுருகி இறைவனிடம் பிரார்த்திக்கும்போது அது நிச்சயமாக மேலான பலனை கொடுக்கும். பிரார்த்தனை செய்யும்போது நாம் நம்முடைய அகங்காரத்தை இறைவனிடம் சமர்ப்பிக்கின்றோம். உபனிஷத்துகளில் கூறப்பட்ட சாந்தி மந்திரங்களை நாம் பிரார்த்தித்து வருகின்றோம். உபனிஷத்சு தர்மாஹா தே மயி சந்து. உபனிஷத்தில் கொடுக்கப்பட்ட தர்மங்கள் அனைத்தும் என்னை வந்து அடையட்டும். ஷரீரம் மே விசர்ஷனம். பரம புருஷார்த்தத்தை அடையும் பொருட்டு என்னுடைய ஆரோக்கியம் நன்கு மேம்பட்டு இருக்கட்டும். வாங் மே மதுமத்தமா. என்னுடைய வாக்கு இனிமையானதாக இருக்கட்டும். அசதோமா சத்கமய. நான் பொய்மையிலிருந்து விடுபட்டு மெய்மையை நோக்கி வருவேனாக. இன்று மற்றொரு பிரார்த்தனையை நாம் பயிற்சி செய்ய போகின்றோம். தமசோமா ஜோதிர்கமய. தமசோமா ஜோதிர்கமய. தமஸ் என்றால் இருள், ஜோதி என்றால் ஒளி. அறியாமை என்னும் இருளில் நான் மூழ்கியுள்ளேன்.
அதன் காரணமாக என்னுடைய வாழ்க்கையானது இருள் சூழ்ந்து இருக்கின்றது. திக்கு தெரியாத காட்டில் அலைவது போல் இருளில் நான் தத்தளித்து கொண்டிருக்கின்றேன். அறியாமையாகிய இருளில் இருந்து நான் வெளிவர வேண்டும். அறிவு என்னும் விளக்கால் மட்டுமே இந்த இருளில் இருந்து நான் வெளிவர முடியும். தமசோமா ஜோதிர்கமய. அறியாமையிலிருந்து முழுவதுமாக நான் விடுபடுவேனாக. அறியாமை விலகி அறிவானது பிரகாசப்படுத்தட்டும். என் வாழ்க்கையின் இருள் நீங்கட்டும். ஒளி பொருந்தியதாக அமையட்டும். கண்கள் கட்டப்பட்ட ஒருவன் எப்படி தட்டு தடுமாறி நடக்கின்றானோ அவ்வாறே நான் என்னுடைய அறிவு கண்கள் கட்டப்பட்டதால் வாழ்க்கையில் தட்டு தடுமாறி பலவித இன்னல்களுக்கு ஆளாகின்றேன். அறிவு ஒன்றே என்னுடைய வாழ்க்கையை பிரகாசப்படுத்த முடியும். இதை நான் நன்கு உணர்ந்து உள்ளேன். இறைவா, என்னுடைய அறிவில் உள்ள அறியாமையை நீக்குவாயாக. என் அறிவில் உள்ள அறியாமையை நீக்குவாயாக. அக இருள் அகற்றி அறிவு ஒளி பெருகச் செய்வாயாக. அக இருள் அகற்றி அறிவு ஒளி பெருகச் செய்வாயாக. அசதோமா சத்கமய. தமசோமா ஜோதிர்கமய. தமசிலிருந்து நான் வெளிவருவதற்கு எனக்கு வழிகாட்டுவாயாக. ஐந்து முறை இதை அர்த்தபூர்வமாக மனதினுள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்போமாக. தமசோமா ஜோதிர்கமய. அறியாமையிலிருந்து என்னை விடுவிப்பாயாக. இருளிலிருந்து என்னை விடுவிப்பாயாக. இருளில் இருந்து என்னை விடுவிப்பாயாக. இருளில் இருந்து என்னை விடுவிப்பாயாக. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय. ओम शांति शांति शांति. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म
तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमण्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधातिपूर्वं यो वै वेदाश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्युर्मा अमृतंगमय। ओम शांति शांति शांति। பக்கம் 8 முதல் ஸ்லோகம். रूपं दृश्यं लोचनं दृक् तदृश्यं दृक्तु मानसं दृश्याद्रिवृत्तयः साक्षी दृगेव न तु दृश्यते. பக்கம் 13. नीलपीत स्थूल सूक्ष्म ह्रस्वदीर्घादिभेदतः नानाविधानि रूपाणि पश्ये लोचनमेकदा आन्द्यमान्द्यपटुत्वेषु नेत्रधर्मेषु चैकदा संकल्पयेन्मनश्रोत्र त्वगादौ योजितामिदम्. இவ்வளோதானே பார்த்துருக்கோம். திருஷ்ய விவேகம், பார்ப்பவன் பார்க்கப்படு பொருள் என்பதை பற்றிய பகுத்து அறியும் அறிவு. இதை பார்த்துட்ருக்கோம். நம்ம 3 விதமான பார்ப்பவன் பார்த்துருக்கோம். ஆழமான விஷயங்கள். இந்த டெக்ஸ்ட் வந்து ஜீவன் ஸ்வரூபத்தை நல்லா ஆழமாக விசாரம் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஜீவன் அந்த துவம் பதத்தை, அந்த நான்கிற பதத்தில் இருக்கின்ற சின்ன சின்ன விஷயத்தை நமக்கு பிரித்து கொடுக்குது. அந்த நான்னு சொல்லும்போது அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு எங்கே நமக்கு தப்பு பண்ணுறோன்னா அந்த நானில் தான் கரெக்ஷன் நமக்கு சாஸ்திரம் பண்ணுது. அப்போ அதை நமக்கு நல்ல தெளிவாக புரிய வைக்கிறதுக்காக
இதை நமக்கு ரொம்ப சூக்ஷ்மமாக நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இவ்வளோ கூட தேவையா அப்படின்னு கூட நினைக்கலாம். நமக்கு இதெல்லாம் படிக்கணுமா, நமக்கு தான் புரிஞ்சிருச்சே அப்படின்னு கூட நினைப்போம். ஆனால் புத்தி விடாது, கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். ஆழமாக படிக்க தான் நமக்கு. இவர்கிட்ட தயானந்த சுவாமிஜிட்ட ஒருத்தர் கேட்டாலும் அதான் புரிஞ்சிருச்சே, எதுக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் பதில் சொன்னாரா, இந்த கேள்வியே படிக்காததுனால தான் வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா நிறைய ஆழமாக படிக்க தான் நமக்கு நுட்பமான பல கேள்விகள் நமக்கு வர தொடங்கும். இப்போ இதில் நமக்கு ஜீவஸ்வரூபத்தை ஆழமாக விசாரம் பண்ணுறோன்னு பார்த்தோம். இந்த முதல் ஸ்லோகம் ஒரு சூத்திரமாக அமைஞ்சிச்சின்னு பார்த்தோம். ரொம்ப முக்கியமான விஷயத்தை அதிலேயே அறிமுகப்படுத்திட்டார். எதெல்லாம் பார்ப்பவன், எதெல்லாம் பார்க்கப்படு பொருள். திருஷ்யம், பார்ப்பவன் பார்க்கப்படு பொருள், ஜோடியாக இருக்குது. பார்ப்பவன் பார்க்கப்படு பொருள், 4 விஷயம் சொல்லப்பட்டது. உலகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த உலகத்தை எதனால் பார்க்குறோம்? இந்திரியங்களை வச்சு பார்க்குறோம். அது ஒரு ஜோடி. அப்புறம் இந்திரியங்களை அறியறது யார் அப்படின்னு பார்த்தோம். மனசு அறிகின்றது, அது ஒரு ஜோடி. மனது இந்திரியங்களை பார்க்கின்றது. இப்போ மனதை பார்க்குறது யார் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் நம்ம சாட்சி அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ஜோடி பார்த்தோம். அப்புறம் சாட்சியை பார்க்குறது யார் அப்படின்னா என்ன சொல்கிறோம் நம்ம? சாட்சி ஸ்வயம் பிரகாசம், அது தன்னை தானே அறிகின்றது. மற்ற எல்லாமே பார்ப்பவனாகவும் இருக்குது, பார்க்கப்படும் பொருளாகவும் இருக்குது. இந்திரியங்களும் மனதும் டபுள் கேம். அதுக்கு என்னது அதுக்கு என்ன சொல்கிறோம்? ரெட்ட வேஷம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, டுவெல் ரோல் டபுள் ஆக்ட் என்ன பண்ணுது? அது என்னவா இருக்குது? பார்ப்பவனாகவும் இருக்கின்றது, பார்க்கப்படு பொருளாகவும் இருக்கின்றது. இங்கிலீஷில் சொல்லும்போது அது ரிலேட்டிவ் சீயர்னு சொல்கிறோம். பார்க்கவனாகவும் இருக்குது, பார்க்கப்படு பொருளாகவும் இருக்கின்றது. ஆனால் ஆத்மா அல்லது சாட்சி அது எப்படி இருக்குது? அதை யாரும் பார்க்க முடியாது. அது பார்க்கப்படு பொருளாக ஒரு நாளும் இல்லை, அது பார்ப்பவனாக மட்டுமே இருக்கின்றது. இந்த அறிமுகத்தை தான் நம்ம பார்த்தோம். ரூபம், திருஷ்யம், லோச்சனம் இருக்கு. லோச்சனம்னா கண்கள். கண்கள் எதை பார்க்குது? ரூபத்தை பார்க்கின்றது. அடுத்து அதை பார்க்கறது என்னது? மனசு கண்களை பார்க்கின்றது. அதுக்கப்புறம் சாட்சி மனசை பார்க்கின்றது. சாட்சி திருகேவ ந திருஷ்யத்தே, முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம். சாட்சி திருக் ஏவ, அது என்னவா இருக்குது? பார்ப்பவனாக மட்டுமே இருக்கின்றது, அது பார்க்கப்படு பொருளாக ஒரு நாளும் இல்லை. இந்த முதல் ஸ்லோகத்துக்கு விளக்கமாக தான் மற்ற ஸ்லோகங்கள் வந்துட்டுருக்குன்னு பார்த்தோம். 1லேருந்து 5 வரைக்கும் இதைத்தான், இந்த சப்ஜெக்டை தான். ரெண்டாவதுல நம்ம முதல் பார்ப்பவன் யார்? அந்த இந்திரியங்கள் தான் முதல்ல பார்ப்பவன். சியர் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறோம். கண்ணை வச்சு தான் என்ன பண்ணுறோம்? உலகத்தை பார்க்கும். சின்ன பிளேஸில் முதல்ல எதை வச்சு பார்க்குறோன்னா, முதல்ல என்ன சொல்லி கொடுக்குறோம்? கண்ணை வச்சு தான் பார்க்குறோம். முதல்ல சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதுதான் நமக்கு தெரியும். அதை ஃபஸ்ட்டு சியர் கண்ணு தான் நமக்கு. ஏன்னா மனசுங்கிறலாம் நமக்கு பின்னாடி வளர்ச்சியில் தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். நமக்கு முதல்ல எதை வச்சு பார்க்குறோம்? காதால் கேட்குறோம், கண்ணால் பார்க்குறோம், மூக்கால் முகர்றோம், இதுதான் நம்ம சொல்லுவோம். அப்போ முதல் பார்க்குறது யார்? கண்ணு தான் பார்க்கின்றது. பார்க்கப்படும் பொருள் என்ன? இந்த உலகம் எல்லாம் நமக்கு பார்க்கப்படும் பொருளாக இருக்கின்றது. பார்த்தோம் நம்ம. நீல பீத்த ஸ்தூல சூக்ஷ்ம ஹ்ரஸ்வ தீர்க்காதி பேதத்தக, எல்லா பேதங்களும் கண்களால் அறியப்படுகின்றது. நிறங்கள், வடிவங்கள், அதெல்லாம் என்ன பண்ணுறோம்? நம்ம கண்களால் பார்த்து அறிகின்றோம். ஆனால் பார்க்கப்படுபவைகள் அநேகம், பார்ப்பவன் ஏக்கம். கண்ணுனால் பார்க்குறோம், ஆனால் என்னவா இருக்குது? எல்லா இந்திரியங்களையும் நம்ம போட்டுக்கணும், நம்ம பார்த்துக்கணும். இப்போ எல்லா இந்திரியங்களாலும் பலவிதமான இதை நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். ஆனால் பார்ப்பவன் ஒருவன் தான் இருக்கின்றான். நானாவிதானி ரூபாணி, பலவிதமான ரூபங்கள் இருக்கின்றன. ஏகதா லோக்சனம் பஷ்யேத், அந்த ஒரு கண்ணை வச்சு தான் என்ன பண்ணுறோம்? பல விதத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்பவன் ஏக்கம், பார்க்கப்படுபவைகள் அநேகம் அப்படின்னு முதல் பார்ப்பவன். சியர் நம்பர் 1 பார்த்துட்டோம். அடுத்து நமக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நமக்கு அப்புறம் தான் புரியும். நமக்கு மனக்கண்ணுன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு தான் நமக்கு பக்குவம், முதிர்ச்சி அடைய தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு சூக்ஷ்மமான அந்த பார்ப்பவனை வச்சு நம்ம பார்ப்போம். இப்போ ரெண்டாவது சியர், கண்கள் மூலம் பார்ப்பது மனதே. மனசு தான் நமக்கு பார்க்குது.
ஏன்னா சில நேரம் நம்ம மனசு அதில் பொருந்தலை, நம்ம இந்திரியங்களும் மனசும் பொருந்தி இருந்தால் தான் என்ன பண்ணும், அந்த காட்சி நம்மளுடைய மனசில் பதியும். நம்ம சிலதை கவனிக்காமல் இருக்கும்போது கண்ணு முன்னாடி அந்த ஒன்று இருந்தாலும் நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம அதை கவனிக்கலை, இருக்குது, ஆனால் மனசு அதில் பொருந்தாததுனால என்ன கிடையாது, நமக்கு அது தெரியல. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னாருன்னு பார்த்தோம். ஆந்திய மாந்திய படுத்வேஷு நேத்திர தர்மேஷு ச ஏகதா மனக சங்கல்பையே. இந்த இந்திரியங்கள் இருக்கின்ற அந்த தாரதமியம் நல்லா தெரியுது, அறகுறையாக தெரியுது, ஒன்றுமே தெரியல, இந்த மாதிரி 3 தாரதமியங்கள் இருக்கின்றது. இந்திரியங்களுடைய சக்தி என்னது, மாறுபட்டுக்கிட்டே இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது. நமக்கே ஒரு காலத்தில் இருந்தது மாதிரி ஒரு காலத்தில் இருப்பதில்லை. அந்த மாற்றங்கள் எதனால் நமக்கு தெரிகின்றது அப்படின்னா, இந்த மனக சங்கல்பையே, மனதினால் நாம் என்ன பண்ணுறோம், அறிகின்றோம். இப்போ என்னது, இப்போ பார்ப்பவன் நம்பர் 2, 2வது பார்ப்பவன் மனசு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ மனதை யார் பார்ப்பது அப்படிங்கிறதுக்கு நம்ம நுட்பமான இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்தூலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வர்றார். நம்மளை உண்மையிலேயே பார்ப்பவன் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு இது ரொம்ப ஆழமான விஷயம். இந்த வேதாந்த டெண்டிமான்னு ஒரு இது இருக்குது, அதில் திருக் பிரம்ம திருஷ்யம் மாயா அப்படின்னு ஒரே வரியில் போட்டுரும். திருக் பிரம்ம, அதாவது 2 தான் இருக்குது. திருக் திருஷ்யௌ துவௌ பதார்த்தௌஸ்தக பரஸ்பர விலக்ஷணம், 2 தான் இருக்குது உலகத்தில். பார்க்கவன் பார்க்கப்படு பொருள் 2 தான் இருக்குது. 2ம் பரஸ்பரம் விலக்ஷணம். இதோட தர்மமும் அதோட தர்மமும் வேறு வேறான தர்மம் உடையது. திருக்கோட தர்மமும் பார்ப்பவனுடைய தர்மமும் பார்க்கப்படுபவைகளுடைய தர்மமும் கொஞ்சம் கூட சேம் கிடையாது. சுருக்கமாக சொல்லணும்னா திருக் பிரம்ம திருஷ்யம் மாயா, நீ எதெல்லாம் பார்க்கிறியோ அது எல்லாமே மாயா. இது வேதாந்த டிண்டிமா அப்படின்னு அந்த ஒரு அருமையான ஒரு புக்கு. அதில் சுருக்கமாக திருக் பிரம்ம திருஷ்யம் மாயா. இப்போ நம்ம மனசை வந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் ஆகிருந்தாலும் கொஞ்சம் எனக்கு சொல்லணும் போல் இருந்துச்சு. ஏன்னா முக்கியமான விஷயம் இல்லையா? ஏன்னா எதெல்லாம் நீ பார்க்குறியோ அதெல்லாம் மாயா, மறக்கக்கூடாது. இது ஒன்று மனசில் பதிஞ்சால் போதும். மாயானா என்னது, இல்லாதது. சரி, இப்போ அடுத்து நமக்கு 4வது ஸ்லோகம். இப்போ யார் வந்துட்டா, 3வது பார்ப்பவன், அந்த சீயர். இவன் தான் உண்மையாக பார்ப்பவனாக மட்டும் இருக்கின்ற பார்ப்பவன். மற்றதெல்லாம் பார்ப்பவனாகவும் இருக்குது, பார்க்கப்படு பொருளாகவும் இருக்குது. டபுள் ஆக்ட் பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தோம் நம்ம. இப்போ இந்த சாட்சி, இந்த மனதை அறிகின்ற அந்த பார்ப்பவன் அது என்னவா இருக்குது, அது பார்ப்பவனாக மட்டும்தான் இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 4வது ஸ்லோகம், பக்கம் 16 எடுத்துக்கோங்க. காம சங்கல்ப சந்தேஹௌ ஸ்ரத்தா ஸ்ரத்தே த்ருதீதரே ஹ்ரீர் தீர் பீரித்யேவ மாதீன் பாசயேத் ஏகதாசிதிஹி. காம சங்கல்ப சந்தேஹௌ ஸ்ரத்தா ஸ்ரத்தே த்ருதீதரே ஹ்ரீர் தீர் பீர் இத்யேவ மாதீன் பாசயேத் ஏகதாசிதிஹி. மனசை பார்ப்பவன் அப்படிங்கும்போது மனசில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறார். காமக, காமம்னா என்னது, ஆசை. ஆசைன்னா எனக்கு இது வேணும் அப்படின்னு எனக்கு எப்படி தெரியுது, எனக்கே தெரியுது. இது எங்கே வருது, எங்கே தோன்றுறது, இந்த காமம் எங்கே உண்டாது, என் மனசில் தான் உண்டாது. அது எப்படி தெரியுது, எனக்கே தெரியுது. என்கிட்ட உண்டான காமம் எனக்கே தெரிகின்றது. சங்கல்பம், சங்கல்பம்னா இப்போ எனக்கு ஒரு ஆசை வருது, இங்கே போகணும், இந்த பொருள் வாங்கணுங்கிற ஆசை வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதுக்கு பிளான் போடுது. அது என்ன பண்ணுது, மைண்டு தான் பிளான் போடுது.
இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம், இவங்களை பார்க்க போகணும், இவங்களை பார்க்க போகக்கூடாது, இதெல்லாம் என்ன பண்ணுது? இந்த மைண்டு தான் பிளான் பண்ணுது. காமக, சங்கல்பக, சந்தேகம். சந்தேகம்னு என்னது? இது கிடைக்குமா கிடைக்காதா? இது அப்போ 2 விதமாக எண்ணம் இருக்குது. நடக்குமா நடக்காதா, டவுட்டு, இதெல்லாம். ஸ்ரத்தா அஸ்ரத்தா. ஸ்ரத்தை நம்பிக்கை, நம்பிக்கையின்மை. இந்த நமக்கு இந்த சாஸ்திரத்தில் குருக்கிட்ட ஈஸ்வரன் கிட்டலாம் நம்பிக்கை எதனால் வருது? மனசில் தான் உண்டாது நமக்கு. இதெல்லாம் எனக்கே தெரியுது, இதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு எனக்கு தெரியுது. அப்புறம் திருத்தினா என்னது? தைரியம். இதரே என்னென்ன எமோஷன்ஸ், எல்லா எமோஷன்ஸையும் சேர்த்து போட்டுக்கலாம். ஹ்ரீஹின்னு வெட்கம்னு போட்டிருக்கு. அவமானம், மனசில் ஏற்படுற இதெல்லாம் உணர்ச்சிகள், எல்லா விதமான உணர்ச்சிகள். தீஹின்னா அறிவு. எனக்கு இதை பற்றின அறிவு இருக்குன்னு தெரியும், எனக்கு இது தெரியாது, எனக்கு தெரியும் தெரியாதுங்கிறது எனக்கு தெரிகின்றது. பீஹின்னா பயம். என்னுடைய பயத்தை நானே அறிகின்றேன் என்ற இவ்விதமான முதலானவைகள் இவையெல்லாம் என்னது? மனதினுடைய நிலைகள். இது ஏவமாதீன் ஏகதா. எல்லாம் மனதினுள்ள உணர்ச்சிகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த அத்தனை உணர்ச்சிகளையும் பார்க்கின்ற அந்த சாட்சி ஏகதா, அந்த ஒரு பார்ப்பவன் அந்த சாட்சி. சித்திஹி அப்படின்னு கொடுத்துருக்கு. சித்திஹி அப்படின்னா சித்தத்தை சித்திஹின்னு போடு. சித்தி கிடையாது, அது சித்திஹி. அந்த சித் ஸ்வரூபம் ஆத்மாவுக்கு தான் ஒரு பேர் சித்து. நம்ம சத்து, சித்து, ஆனந்தம். சித்து அறிவு ஸ்வரூபம்னு சொல்லுவோம். அதனால தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த சித்து அறிபவனாக அந்த சித்திஹி பாசயத்தே. பாசயத்தேன்னா பிரகாசப்படுத்துகின்றது. என்ன போயிருந்தது? அது என்னுடைய மனசை ஒளிர்விக்கின்றது. எது? அந்த சித்தாகிய அந்த ஆத்மஸ்வரூபம். அதான் நம்ம சாட்சி அப்படின்னு சொல்கிறோம். என்ன நமக்கு எப்படி அது ஒளிர்விக்கின்றது அப்படிங்கிறது அந்த டெக்னிக்கல் விஷயத்தை சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே என்ன தான் நடக்குது, நம்ம எப்படி பார்க்குறோம், யார் பார்க்குறா, உண்மையிலே யார் பார்க்குறா, எப்படி பார்க்குறோம், எப்படி நமக்கு இந்த டிரான்சாக்ஷன் நடக்கின்றது அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக சொல்ல போகிறாங்க. இப்போ நமக்கு பார்த்துட்டோம், உலக விஷயங்களை இந்திரியங்கள் பார்க்கின்றது, இந்திரியங்களை மனசு பார்க்கின்றது, மனசை சாட்சி பார்க்கின்றது. மனசில் இப்போ பார்ப்பவன் எல்லா இதுலேயும் ஒன்று ஏகதான்னு பார்த்துட்டோம். நம்ம அநேகத்தை பார்க்குற பார்ப்பவன் ஏகனாத்தான் இருக்கு. மனசில் எத்தனையோ உணர்ச்சிகள் தோன்றுகின்றது. ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள். எனக்கே எப்படி தெரியுது, எனக்கு கோபமாக இருக்கேன், எனக்கு இது தெரியுது, எனக்கு இது பிடிக்குது, எனக்கு இது பிடிக்கலை அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா அதற்கு நுட்பமாக சொல்ல போகிறார். நமக்கு அந்த மனம் எப்படி செயல்படுகின்றது, அந்த திருக்கு எப்படி செயல்படுகின்றது, அந்த திருஷ்யம் எப்படி உண்டாகின்றது அப்படிங்கிறத நம்ம அடுத்ததில் பார்க்க போகிறோம். ஆத்ம சைத்தன்யம் பிரகாசிக்கின்றது, பிரகாசப்படுத்துகின்றது அப்படின்னா அது இந்த இடத்துல நமக்கு அது ஒரு செயல் கிடையாது. எப்படி சூரியன் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கின்றது, அதனுடைய ஒளியில் எல்லாம் பிரகாசப்படுத்தப்படுகின்றது. அது ஒரு காரியமாக என்ன பண்ணலை, செயல்படுறது கிடையாது. இப்போ நான் நடக்கிறேன் அப்படின்னா ஒரு செயல், நான் பேசுகிறேன்னா ஒரு செயல். இது பிரகாசப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு செயலாக நம்ம சொல்ல மாட்டோம். அது என்ன பண்ணுறோம், அதனுடைய பிரகாசத்தில், அதனுடைய வெளிச்சத்தில் மற்றவைகள் எல்லாம் செயல்படுகின்றன. அதனால் இந்த இடத்துல இதை கிரியாவாக நம்ம எடுக்க முடியாது, ஒரு வேர்பான மற்ற வேர்பு மாதிரி புரிஞ்சிக்கிட முடியாது. அது அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஆத்மா அகர்த்தான்னு சொல்கிறோம். அது செயல்படுவது இல்லை. அதனுடைய சாநித்தியத்தில் மற்றவைகள் எல்லாம் செயல்படுகின்றன. எப்படி செயல்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். நமக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த சர்வ சாட்சியினுடைய தன்மை. 18 பக்கம் 18. நோதேதி நாஸ்தமேத்யேஷா நவ்ருத்திம் யாதி நக்ஷயம்
स्वयं विभात्यतान्यानि वासयेत् साधनं विना नोदेति नास्तमेत्येषा न वृत्तिं याति न क्षयम् स्वयं विभात्यतान्यानि वासयेत् साधनं विना. இதில் முக்கியமாக அவர் இந்த சாட்சியினுடைய லட்சணத்தை சொல்கிறார். எந்த சாட்சி? எத்தனாவது பார்ப்பவன்? மூணாவது பார்ப்பவன். அந்த மூணாவது பார்ப்பவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். இப்போ இதை பற்றி நம்ம பராபிரகிருத்தின்னு நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம், கீதையில் பார்த்துட்ருக்கோம். பராபிரகிருதி அப்படிங்கிற அந்த வேர்டு அங்கே பயன்படுத்தப்படுது, மாறாத அம்சம். இப்போ நமக்கு இங்கே சர்வ சாட்சியாகிய ஆத்மாவின் தன்மை. இப்போ இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 3 விதமான இதனுடைய இந்த சாட்சியினுடைய லட்சணம். நோதேதி ந அஸ்தமேதி. இந்த சாட்சியான இந்த ஆத்மா அல்லது சைத்தன்யம் என்ன செய்வதில்லை? அது உதிப்பதில்லை, அது ஒரு நாளும் தோன்றுவதில்லை. ந அஸ்தமேதி, அது மறைவதில்லை. அது ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறைவதில்லை. ஏன்னா அது மட்டும்தான் இருக்குது. அது சர்வ காலத்திலும் அது மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லாமே தோன்றி மறைகின்றது. அது ஒரு நாளும் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. ஏஷானா அந்த ஆத்ம சைத்தன்யம். விருத்திம் ந யாதி, அது என்ன பண்ணுறதில்ல, அது வளர்ச்சி அடைவதில்லை. க்ஷயம் ந யாதி, தேய்வு அடைவதில்லை. இப்போ நமக்கு ந உதேத்தி ந அஸ்தமேத்தின்னா அது காலத்தை கடந்ததாக இருக்கின்றது. காலமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் இட் இஸ் பியாண்ட் டைம். அதான் அனந்தம்னு பார்த்தோம் நம்ம. அனந்தம், சத்தியம், ஞானம், அனந்தம்னு பார்த்தோம். அது என்னது? கால வரையறைக்கு அப்பாற்பட்ட, காலத்தால் வரையறைக்க முடியாததாக இருக்கின்றது. அதான் நமக்கு ந உதேதி ந அஸ்தமேதி. அதே மாதிரி அது என்ன பண்ணுறதில்ல, வளர்ச்சி அடைவதும் இல்லை, தேய்வதும் இல்லை. விருத்தி அடைவதும் இல்லை, அது என்ன பண்ணுறதில்ல, தேய்கிறதும் இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்தூலமான ஒன்று பதார்த்தம் தான் என்ன ஆகும், பெருசாகும், சின்னதாகும் எல்லாம். இது ஒரு இடத்துல அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு வளர்ச்சி அடையுது, தேய்து அப்படின்னா என்ன ஆகும், அதை ஒரு இடத்துக்குள்ளே குறுக்கினதாக ஆயிரும். அதுதான் எல்லாமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அது என்னவா இருக்கு, அது என்ன சொல்ல முடியாது. அது வளருதுன்னா அது எங்கே வளருது? அது வளர்ச்சிக்கு இன்னொரு இடம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அது வளரும். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த சாட்சி அது காலத்திற்கு காலத்தால் வரையறைக்க முடியாததாக இருக்கின்றது, தேசத்தால் வரையறைக்க முடியாததாக இருக்கின்றது. அப்புறம் என்னவா இருக்குது, ஸ்வயம் விபாதி, அது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கின்றது. அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டு என்னும் அறிவற்ற குதர்க்கமூடற்கு அனவஸ்தை அதுதான் நமக்கு. இது என்னவா இருக்காது, ஸ்வயம் ஜோதியாக இருக்கின்றது. மற்றதெல்லாம் என்ன பண்ணுது, இதுகிட்ட கடன் வாங்குது. இப்போ இந்திரியங்கள் எப்படி பிரகாசப்படுது, கண் இருக்கிறனால பிரகாசப்படுத்துது. கண்ணுக்கு ஒளியை கொடுக்கறது யார், மனசுக்கு ஒளியை கொடுக்கறது இந்த சாட்சி. இது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கின்றது. இது தனக்கு சேதனத்தன்மை உண்டுவாதற்காக வேறு எதுட்டு இருந்தோம் என்ன பண்ணுறல, கடன் வாங்குறதில்லை. இதுவே சேத்தனமாக இருக்கின்றது. அதக சாதனம் வினா அந்யாணி பாசையே. அதனால அது என்ன பண்ணுது அப்படின்னா, எந்தவித கருவிகளும் இல்லாமல் அது மற்றவற்றை பிரகாசப்படுத்துகின்றது. சாட்சி அப்படின்னு சொல்கிறோம். சாக்ஷாத் ஈக்ஷதே, எந்தவித இந்திரியங்களும் இல்லாமல் அதனால் பிரகாசப்படுத்த முடியும். இப்போ மனது அப்படின்னா, மனம்ங்கிறது ஒரு மீடியம். அந்த மீடியத்தில் படும்போது என்னாது, அதனுடைய பிரகாசத்தை கடன் வாங்குகிற சக்தி அதுக்கு உண்டாகின்றது. இது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கின்றது. எந்த விதமான சாதனம் இன்றி அது தானே எல்லாவற்றையும் ஒளிர்விக்கின்றது. அது ஸ்வயம் ஜோதியாக இருக்கின்றது.
கொஞ்சம் ஆழமான விஷயந்தான் நமக்கு. ஏன்னா நமக்கு சயின்ஸில் படிக்கும்போது இதை நம்மளால் வந்து கான்ஷியஸ்னஸ், அதனால் அவங்களால எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா சயின்ஸ் வந்து எப்போவுமே இந்திரியங்களுக்கு பிரத்யட்சமான விஷயத்தை வச்சு தான் வந்து சயின்ஸ் பேசும். அவனுக்கு வந்து என்ன பண்ணணும், எதை வச்சாவது கண்டுபிடிக்கணும். இந்த மீட்டர் அந்த மீட்டர் எதையாவது வச்சு வந்து அதை என்ன பண்ண முடியும், அவங்களோட ப்ரூவ் பண்ணணும். இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கணும், இந்திரியங்களுக்கு உட்பட்டதாக தான் இருக்கணும் சயின்ஸில் நமக்கு. அதனால் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது இந்த சைத்தன்யம் சாட்சி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத சயின்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? எதை நம்ம பிரமாணமாக வச்சுருக்கோம்? சாஸ்திரம்தான் நமக்கு பிரமாணம். அதனால தான் நமக்கு இந்த பிரமாணத்தை ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம். அப்போ எப்படி நமக்கு தெரியுது இந்த மாதிரி இதுக்கு வேறான ஒரு சாட்சின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த ரிஷிகள் கொடுத்த அந்த சாஸ்திரம்தான் பிரமாணம். நமக்கு மறக்கக்கூடாது. நமக்கு ஏன்னா திடீர்னு ஒரு கேள்வி வரலாம், நமக்கு நிஜமாவே இருக்கா? சாஸ்திரம் சொல்லுது, குரு சொல்லியிருக்கார். உனக்கு அப்ரோக்ஷமாக வரும்போது அதை நீயே தெரிஞ்சுக்குவ. அது வரைக்கும் சாஸ்திரத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்றுவோம். இப்போ இந்த சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்குது? ஏன்னா எந்த சாதனமும் இல்லாமல் அது பிரகாசிக்கிறதுன்னு சொல்கிறோம். நமக்கு இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியறதான் நம்புவோம். அன்றைக்கி அவன் கேள்வி கேட்டான், கடவுள் இருக்காருங்கிறத வந்து நம்ம இவ்வளோ ப்ரூவ் பண்ணுறோம், அவங்களால இல்லைங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அப்போ இல்லை அப்படின்னா கண்ணுக்கு அப்பாற்பட்ட இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை என்ன பண்ண முடியாது, ப்ரூவ் பண்ண முடியாது. சாஸ்திரம்தான் பிரமாணமாக இருக்குது. இது என்ன பண்ணுது? இது சாதனங்கள் இல்லாமல் பிறவற்றை பிரகாசிக்கின்றது. இது வந்து ஒரு லட்சணம். எதுக்கு? இந்த சாட்சியினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அது ஒரு காலத்தில் தோன்றுவதில்லை, ஒரு காலத்தில் மறைவதில்லை. எதனால்? எல்லா காலத்திலையும் அது யாண்டும் இருக்கின்றது. நித்தியக அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அது அதனால் என்றும் இருக்கின்றது. அடுத்து அது என்ன பண்ணுறதில்லை, வளர்ச்சி அடைவதில்லை, தேய்வதில்லை. அது முதல்ல வந்து அது காலத்திற்கு அப்பாற்பட்டது, காலத்தால் வரையறுக்கப்படாததுன்னு பார்த்தோம். அடுத்தது அது இடத்திற்கு அப்பாற்பட்டது, இடத்தால் வரையறுக்க முடியாதது. மூணாவது அது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கின்றது, அது தன்னைத்தானே ஒளிர்வித்து கொண்டு இருக்கின்றது. நாலாவது மற்ற எந்த சாதனங்கள் கருவிகள் இல்லாமல் அது தன்னை ஒளிர்விக்கின்றது. அப்படின்னு 4 விஷயம் பார்த்துருக்கோம். எதை பற்றி பார்த்துருக்கோம்? அந்த சாட்சி, அந்த மூணாவது பார்ப்பவன், பார்ப்பவனாக மட்டுமே இருப்பவன், அப்சல்யூட் சியர் நம்ம சொல்கிறோம். அது வந்து அதை என்ன பண்ண முடியாது, அதை ஒரு பார்க்கப்படும் பொருளாக ஒரு நாளும் பார்க்க முடியாது. இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம இதை எப்படியாவது பார்த்துட முடியுமா, இதை எப்படியாவது அனுபவிச்சிட முடியுமான்னு நம்ம தேடுவோம். நம்ம எப்படி தேடுவோன்னா, ஏன்னா மிச்சதெல்லாம் பார்ப்பவன் இப்படியே பழகிருக்கோம். நம்ம இதை வச்சு அதை பார்த்துருக்கோம், கண்ணை வச்சு உலக பொருட்களை பார்த்துருக்கோம். அது மாதிரி மனசை வச்சு கண்களை மூலமாக பார்த்துருக்கோம் நம்ம. அப்புறம் சாட்சியினுடைய அந்த அனுகிரகத்தின் மூலமாக மனசில் இருக்க உணர்ச்சிகளை பார்த்துருக்கோம். நம்ம இப்படியே பார்த்து பார்த்து பழகியிருக்கோம். அது மாதிரி சாட்சிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படி அதுதான் எப்போவுமே சொல்லுவோம், உன் கண்ணையே நீ பார்க்க முடியாது, உன் கண்ணையே பார்க்க முடியாது. அதனால தான் சொல்கிறோம், புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்பு. நமக்கு நுட்பமான விஷயங்கள் நமக்கு. அப்போ அதை ஒரு நாளும் பார்க்கப்படும் பொருளாக அந்த சாட்சியை பார்க்க முடியாது. அதான் நமக்கு அது என்னவா இருக்கின்றது, அது எந்த விதமான சாதனங்களும் இல்லாமல் அது பிரகாசிக்கின்றது. இப்போ நம்ம எத்தனை வந்துட்டோம்? 5 முடிச்சாச்சு. அந்த முதல் ஸ்லோகத்துக்குரிய விளக்கமாக முதல் 2லிருந்து 4 வரைக்கும் இருந்துச்சுன்னு பார்த்தோம். பார்ப்பவன் நம்பர் 1, 2, 3 அந்த 3ஐயும் நன்றாக விளக்கமாக சொல்லியாச்சு. இனி 6லிருந்து 12 வரைக்கும் இப்போ இந்த 3 பார்ப்பவன் இருக்காங்க இல்லையா, அந்த 3 பார்ப்பவனும் அதனுடைய தன்மைகள் எப்படி உண்டாயிற்று, அவைகள் செயல்படும் விதம், அதனுடைய செயல்பாடுகள். இந்த பார்ப்பவன் எப்படி உண்டாயிற்று, அது என்னெல்லாம் செயல்பாடு இருக்குது, அதனுடைய செயல்படும் விதம் ரொம்ப நுட்பமாக சொல்கிறாரு. இப்போ நம்ம பக்கம் 20 6வது ஸ்லோகம், பக்கம் 20 6வது ஸ்லோகம். சிச்சாயா வேஷதோ புத்தௌ
बाणं दीस्तु द्विधा स्थिता ஏகாஹங்கிருதிரண்யா ஸ்யாத். அந்த இடத்துல சந்தி இருக்கு. அந்யா ஸ்யாத் அந்த கரண அந்த இடத்துல சந்தி. ஏகாஹங்கிருதிரண்யா ஸ்யாத் அந்த கரணரூபிணி சிச்சாயா வேஷதோ புத்தௌ बाणं दीस्तु द्विधा स्थिता ஏகாஹங்கிருதிரண்யா ஸ்யாத் அந்தகரணரூபிணி. சாட்சி நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு காலத்திலையும் தோன்றுவதில்லை, மறைவதில்லை. அப்போ என்ன பண்ணுறோம்? அதனுடைய தோற்றத்தை பற்றி விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது என்றைக்கும் இருக்குது. இப்போ நமக்கு மிச்ச ஐட்டம்லாம் நமக்கு எப்படி உண்டாகின்றது, எப்படி தோன்றுகின்றது? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டாவது ஐட்டம். என்னது? பார்ப்பவன் நம்பர் 2, மனம். ஏன்னா அங்கே தான் நமக்கு எல்லா குழப்பமும் உண்டாகின்றது. அதை பற்றி சொல்கிறாரு. இந்த பார்ப்பவன் ஆகிய மனம். மனம்னா என்ன நமக்கு தெரியும்? அது முக்குணமயமானது, மாயா காரியம். மனம்ங்கிறது மாயா காரியம். சிருஷ்டியில் படிச்சிருப்போம். சிருஷ்டியில் மனசு எப்படி உண்டாயிருச்சின்னு நமக்கு தெரியும். அது ஒரு மாயா காரியம். அந்த சத்துவகுண அம்சத்தில் உண்டாயிருக்குன்னு பார்ப்போம். தமசில் இருக்கின்ற அந்த சத்துவகுண அம்சத்துலேருந்து நமக்கு அந்த அந்தகரணங்கள்லாம் உண்டாயிருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். சிச்சாயா ஆவேஷத்தோ புத்தௌ பானம். எப்படி இந்த மனசு உண்டாயிருக்கு அப்படின்னா, உண்மையிலேயே இந்த பார்ப்பவன் மட்டும்தான் சேத்தனம், மற்ற எல்லாமே ஜடம். இப்போ நமக்கு ஒரு பேட்ரி கார் வாங்குகிறோம். அது பேட்ரி போட்டால் தான் ஓடும். அது ஒரு பொம்மை, அது ஒரு ஜடம். அதே மாதிரி இதுவும் நம்மளும் ஒரு ஜடம்தான், நம்மளும் ஒரு பொம்மை தான். ஆனால் அது என்னாச்சு? இது ஏதோ தானாக செயல்படுற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் இருக்கின்றது. உண்மையிலேயே இதுவும் என்னது? எப்படி நீயும் சாமி எப்பயுமே படிப்பாங்க, நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை. அதே மாதிரி தான் பொம்மை காரு, பொம்மை மனுஷன் எல்லாம் இருக்கோ, அதே மாதிரி தான் என்னது? இதுவும் ஒரு ஜடம்தான். ஆனால் என்ன ஆச்சு? இதுக்கு ஓடுது. எப்படி அதுக்கு ஒரு பேட்ரி இருக்கிறதுனால அது ஓடுதோ, அதுபோல் இதுக்கு ஒரு பேட்ரி இருக்குது. இந்த பேட்ரி புத்தி சிந்திக்கவும் வைக்கிது. இப்போ இந்த ஏஐன்னு என்னமோலாம் கொண்டு வர்றாங்க, இதெல்லாம் கொண்டு வர பார்ப்போம் எப்படி வருது. இப்போ இது எப்படி செயல்படுகின்றது? இந்த மனம் என்ன செய்யுது? ஏற்கனவே பார்த்தோம் 3 Cயை நம்ம இதெல்லாம் சொன்னேன் நான். எப்படி ஒரு புக்கை நம்ம பாஸ் பண்ணும்போது ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர்கிட்ட பாஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு எப்படி இதை செயல்பாடு நடக்கின்றது? இப்போ இந்த சாட்சி மட்டும்தான் சேத்தனம், மற்ற எல்லாமே ஜடம். இப்போ என்ன பண்ணுது? ஒன்றொன்றுக்கு என்ன பண்ணுது? கடன் கொடுக்குது. சைத்தன்யம் என்ன பண்ணுது? மனசுக்கு கடன் கொடுக்குது. கடன் வாங்கினதுலேருந்து அது என்ன பண்ணுது? என்னமோ தானே பெரிய தாதா மாதிரி நினச்சிக்கிட்டு அது தன்னுடையதாக நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுது? அது கொடுக்குதுன்னு பார்த்தோம். சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, பூமி இருக்குது. இதுதான் நமக்கு எப்போவுமே கொடுக்குற எக்ஸாம்பிள். இப்போ சூரியனுடைய வெளிச்சம் என்னது? நமக்கு ஸ்வயம் பிரகாஷம். அது என்ன பண்ணல? யார்கிட்ட இருந்து கடன் வாங்கலை. அதுக்கு தானே ஒளிர்விக்கின்ற அந்த சக்தி இருக்குது. அது என்ன பண்ணுது? நிலாவுக்கு கடன் கொடுக்குது. வெளிச்சத்தை நிலாவுக்கு கடன் கொடுக்குது. நிலா என்ன பண்ணுது? அதை கிரகிச்சு அது என்ன பண்ணுது? அதை அதனுடைய சாநித்தியத்தில் வரும்போது என்னாது? அதனுடைய ஒளி இதனால் கிரகிக்கப்படுகின்றது. கிரகிச்சு என்ன பண்ணுது? தாம் பங்குக்கு தான் கடன் கொடுக்குது. அதே மாதிரி தான் என்ன பண்ணுது? இந்த மனசு சாட்சியிட்டிருந்து அந்த சேதன ஜடமான மனசு, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும், மனசு ஜடம்.
இது நல்லா புரிஞ்சிச்சுன்னா, இது மட்டும் உள்ளே போயிருச்சு, மனசு ஜடம்னு போயிருச்சு அப்படின்னா நிஷ்டை தான். ஏன்னா அது புரியாது. ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு உடம்பு ஜடம்னு சொல்லிடுவோம், ஆனால் எனக்கு மனசுன்னு ஒன்று இருக்கே, எனக்கு மனசுன்னு ஒன்று, அதுக்கு செயல்பாடு உண்மையில் இல்லவே இல்லை. அது என்ன பண்ணுது, கடன் வாங்கி ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. இப்போ இது எப்படி செயல்படுது அப்படின்னா, சிச்சாயா ஆவேசத்தோ புத்தோ பானம். அந்த சிச்சாயை, அந்த சித்தினுடைய சாயை, சாயைனா என்னது, பிரதிபிம்பம். அதனுடைய பிரதிபிம்பம், பிம்பம்னா ஒரிஜினல், பிரதிபிம்பம்னா டூப்ளிகேட். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம் நம்ம. அதனுடைய பிரதிபிம்பம் என்ன செய்யுது அப்படின்னா, புத்தோ பானம். இங்கே புத்திங்கிறது மனசை குறிக்குது. வந்து புத்தி புத்தோங்கிறது இங்கே மனசு. இந்த மனசில் என்னாகின்றது, ஒரு அறிவு உண்டாகிறதுன்னு போட்டிருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணுதுன்னா, ஒரு அறியும் தன்மையை கொடுக்கின்றது இந்த மனசுக்கு. ஒரு அதுவும் எப்படிப்பட்ட ஒரு போலியான சேத்தனத்தன்மை கொடுக்கப்படுகின்றது. அதுக்கு உண்மையிலே என்ன பண்ண முடியாது, அதுக்கு சொந்தமான இருப்பு கிடையாது. அதனுடைய சாநித்தியத்தில் வரும்போது தான் என்னாகும், நிலவு பௌர்ணமி ஆகும். அதுக்கு இடையில ஏதாவது வந்துருச்சுன்னு என்ன பண்ண முடியாது. அந்த நிலவு தேய்து இது பண்ணுதுன்னு பார்க்குறோம். எதனால அது வளர்ந்து தேஞ்சிட்டே இருக்குது, அதுக்கு ஸ்வயம் பிரகாசம் கிடையாது. சூரியன் வந்து ஒரு நாள் வளர்றது தேய்கிறது கிடையாது நமக்கு வந்து, ஏன்னா அது ஸ்வயம் பிரகாசம். இது வளர்ந்து தேயுது. அதனால தான் நமக்கு இதை சூரியன் வந்து மனதுக்கு தேவதை சந்திரன் நம்ம சொல்லுவோம். மனசோ தேவதா சந்திரக. என்ன அது மாறிக்கிட்டே இருக்கும் நமக்கு. அதே மாதிரி மனசும் என்னவாக இருக்கும், மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நமக்கு சிச்சாயா ஆவேசத்தோ புத்தௌ பானம். அது என்ன பண்ணுது, பிரவேசம் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்கு. பிரவேசம்னா உள்ள நுழையுதுன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதனுடைய சந்நிதியில் என்ன ஆகுது, அது இப்போ ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன் நான், ஒரு ஃபேஸில் பார்க்குற மிரர் இருக்குது. அதை நம்ம சூரியன் கிட்ட வைக்கும்போது என்ன ஆகுது, அந்த சூரியன் வந்து இதுக்குள்ளே பிரவேசம் பண்ணது மாதிரி இருக்குது. உண்மையிலே பிரவேசம் பண்ணலை, அந்த மீடியத்துக்கு உள்ள அது உள்ள பிரவேசம் பண்ணது மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த மனசில் அந்த சாட்சியினுடைய அந்த பிரகாசப்படுத்தும் தன்மை இந்த மனதால் கிரகிக்கப்படுகின்றது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பிரகாசிக்கின்றது. பெண்ணாது அந்த பேட்ரிக்கு ஒரு சார்ஜ் வந்துருச்சு. எந்த பேட்ரிக்கு, அந்த மனசுங்கிற அந்த மீடியத்துக்கு. அதுக்குள்ளே என்ன ஆச்சு, இப்போ சுவிட்சை போட்டோன்னே என்ன ஆகுது, கரண்ட் வந்துருச்சுன்னா ஃபேன் சுற்றுது. அதே மாதிரி என்ன ஆகுது, இந்த மனசு சைத்தன்யத்திட்டிருந்து அந்த சேத்தனத்தன்மையை ஸ்வீகரிச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணுது, சேதனத்தன்மையை இரவல் வாங்கி அது என்ன பண்ணுது, தான் செயல்பட தொடங்குகின்றது. அதுக்கு ஒரு ஆற்றல் வந்துருச்சு. என்ன ஆற்றல் வந்துகின்றது, அறியும் ஆற்றல் வந்து. ஏன்னா எப்படி இந்த கண்ணெல்லாம் பார்க்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இல்லை அப்படி ஃப்ளாஷ் ஆஃப் த செகண்ட் அந்த மாதிரி. அதை தான் படைப்பினுடைய மாயா சக்தியினுடைய பிரபாவம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்ணுது, புத்தௌ பானம். அந்த புத்தியில், அந்த மனதில் ஒரு அறியும் தன்மை உண்டாகின்றது. இப்படி தான் என்னாச்சு, அந்த சியர் நம்பர் 2 யார், அந்த மனசு. அந்த மனசுங்கிற பார்ப்பவன் இப்படி தான் உண்டாயிருக்கு. என்னாச்சு, சேத்தனத்துலேருந்து சேத்தனமான அந்த சைத்தன்யத்துக்கிட்டேருந்து கடன் வாங்கி இந்த மனசுங்கிற அந்த மீடியத்தில் அது படும்போது என்னாது, எப்படி இந்த நிலாங்கிற மீடியத்தில் அந்த சூரியனுடைய வெளிச்சம் படும்போது அதனுடைய ஒளியை கிரகிச்சு அது என்ன பண்ணுது, அந்த ஒளியை கடன் வாங்கி கடன் கொடுக்குது. அதே மாதிரி இந்த மனதுங்கிற அந்த மீடியம், அந்த உபாதி என்ன பண்ணுது, அதை சைத்தன்யத்திலிருந்து சேத்தனத்தன்மையை வாங்கி அது தானே அறிபவன் மாதிரி செயல்படுகின்றது, பார்ப்பவன் மாதிரி செயல்படுகின்றது. தீது த்விதாஸ்திதா. தீனா இங்கே புத்தி, இங்கே புத்திங்கிற ரெண்டுமே மனசை தான் குறிக்குது. அந்த மனசு ரெண்டு விதமாக செயல்படுகின்றது, ரெண்டு விதமாக இருக்கின்றது. மனசில் ரெண்டு அம்சம் இருக்குது, ரொம்ப முக்கியமானது. இங்கே தான் நமக்கு வந்து எதனால் இதை படிக்கிறோன்னு இப்போ புரியும் உங்களுக்கு.
இந்த மனசில் 2 அம்சம் இருக்குது. ஏக அகங்கிருதி, ஒன்று வந்து அகங்காரம், அந்யா அந்தக்கரண ரூபினி சியாத். ஒன்று அகங்காரம், இன்னொன்று அந்தக்கரணம். மனசில் 2 அம்சம் இருக்குது. இது அகங்காரங்கிறத வந்து திரவிய மனம் சொல்கிறாங்க, டெக்னிக்கலான வார்த்தை, மனோதிரவியம். அந்தக்கரணம்ங்கிறது விருத்தி ரூபம். ஈஸியாக சொல்கிறேன் உங்களுக்கு, மொத்தம் கஷ்டமாக சொல்லிட்டு அப்புறம் ஈஸியாக சொல்கிறேன். அகங்காரம் அப்படின்னா மனசில் நம்ம தாட் இருக்குது, நிறைய எண்ணங்கள் எண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த எல்லா எண்ணத்துலேயும் அடியில் நான்கிற எண்ணம் இருக்கும். அந்த நான்கிற எண்ணம் இல்லாமல் வேறு எந்த எண்ணமுமே கிடையாது. அதான் 2ஆக பிரித்து சொல்கிறார். இப்போ நமக்கு ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரியில் மேலே ஒரு பாயிண்ட் காற்றுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஆழமான இதில் அசையாத ஒரு இது இருக்கும், உள்ள தண்ணி வந்து அசையாது, மேலே என்ன ஆகும், அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுபோல் இந்த மனசில் மேல் மனம், அது 2 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த அகங்காரம் அண்ட் அந்தக்கரணம். அந்த அகங்காரங்கிறது தான் பேஸாக இருக்குது. அதுதான் வந்து இந்த நான் முளைக்கிற இடம் வந்து நமக்கு அங்கே. அது இல்லாமல், அந்த நான்கிற இது இல்லாமல் எந்த தாட்டுமே வராது. நான் யோசிக்காமல் இருங்க, தாட்டே வராது. நல்லா யோசிப்பார். இந்த ஜீவனாகிய நான்கிறத பற்றி யோசிக்காமல், எல்லாமே ஜீவன், அந்த நமக்கு பாடி மைண்டு நமக்கு ஒரு பயோடேட்டா இருக்கு இல்லையா, இந்த நான் இது இல்லாமல் அது இல்லை அப்படின்னா எண்ணங்களே வராது. இப்போ 2 அம்சம் இருக்குது, அந்த அகங்கார அம்சம், அந்தக்கரண அம்சம். அந்த அகங்கார அம்சம் என்னவா இருக்குது, அது வந்து மாறாமல் இருக்கின்றது. அந்த விருத்தி அம்சம் என்னாகும், இப்போ இங்கேருந்து என்னால் நான் வந்து ரிஷிகேஷை நினைக்க முடியும், அது என்ன வெளியே போயிட்டு வரும். அந்த எண்ணங்கள்ங்கிற அம்சம் என்னாகும், வெளியே போயிட்டு வரும். நமக்கு இந்த நான்கிற எண்ணம் வந்து என்ன ஆகுது நமக்கு, அதுதான் அதுக்கு பேஸாக இருக்குது. ஒன்று சூக்ஷ்மான விஷயங்கள் நமக்கு. அப்போ இந்த சைத்தன்யத்துடைய பிரதிபிம்பத்தினால கடன் வாங்கி என்னாது, இந்த புத்தியில் மனசில் ஒரு போலியான சேத்தனத்தன்மை உண்டாகிறது. மனசுக்கு ஒரு தற்காலிகமாக அறியும் தன்மை உண்டாகின்றது. மனசுக்கு அறியும் தன்மை இப்படி தான் வருது, சைத்தன்யத்திலிருந்து கடன் வாங்கி. அந்த மனசில் 2 அம்சம் இருக்குது பார்த்துட்ருக்கோம். ஒன்று அகங்கார அம்சம், இன்னொன்று அந்தக்கரண அம்சம். அகங்கார அம்சங்கிறது அது ஆழமான இடத்துல இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த அந்தக்கரணம்ங்கிற விருத்தி ரூபமாக இருக்குது. அது வந்து என்ன ஆகிடுது, சலிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போது நமக்கு அடுத்ததில் சொல்ல போகிறோம், நமக்கு இது இன்னும் எப்படி செயல்படுது. என்னாச்சு, கடன் வாங்கிடுச்சு. எதுக்கிட்ட இருந்து, சைத்தன்யத்திட்ட இருந்து மனசு கடன் வாங்கிடுச்சு. அது எப்படிப்பட்ட சேர்க்கை சேர்க்கை சரியில்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து என்னாச்சு நமக்கு, இந்த சேர்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத இந்த மனசுக்கும் இந்த சிதாபாசனுக்கும் காலமான விஷயம் படிச்சுட்டு சொல்லுவோம். சாயாஹங்காரயோரைக்யம் தப்தாய பிண்டவன்மதம் ததஹங்காரதாதாத்ம்யாத் தேஹச்சேதனம் மகாத் சேதனதாமகாத் சாயாஹங்காரயோரைக்யம் தப்தாய பிண்டவன்மதம் ததஹங்காரதாதாத்ம்யாத் தேஹச்சேதனதாமகாத். இப்போ இந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, சாயா அகங்காரயோகோ ஐக்கியம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். சைத்தன்யம் இருக்குது, அப்புறம் என்னாச்சு, மனசில் அது என்ன, அது பிரதிபிம்பிக்கின்றது. இப்போ ஒரு கண்ணாடி இருக்குது, அந்த ரிஃப்ளெக்டிங் மிரர் இருக்குது, மேலே சூரியன் இருக்குது. அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் இந்த கண்ணாடியில் தெரியுது. இந்த கண்ணாடிக்கும்
அந்த பிரதிபிம்ப சூரியனுக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்குது? ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. கண்ணாடியை எடுத்துட்டா பிரதிபிம்பம் கண்ணாடி கவுத்தி போட்டுட்டிங்கன்னா பிரதிபிம்பம் தெரியாது. கண்ணாடி இன்னும் சூரியனுக்கு நேராக காட்டினா என்ன ஆகுது? அதனுடைய பிரதிபிம்பம் தெரியும். இது மாதிரி தான் என்ன ஆகுது? இந்த கடன் வாங்கின அந்த பிரதிபிம்பத்துக்கும் அந்த மனதுக்கும் உள்ள அந்த சம்பந்தத்தை சொல்கிறார். சாயா அகங்காரயோகோ ஐக்கியம். அகங்காரம்னா நம்ம பார்த்துட்டோம், இந்த அந்த அந்த 4 அகங்காரம். சாயா சைத்தன்யத்தின் பிரதிபிம்பம் மற்றும் அகங்காரத்தினுடைய ஐக்கியமானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது அப்படின்னா, தப்தாய பிண்டவத்து. அயகன்னா இது இரும்பு. தப்தம்னா நல்ல சூடு பண்ணப்பட்ட, சுட சுட இருக்கிற அந்த இரும்பில் அந்த நெருப்பினுடைய குணம் என்னாச்சு? இது எடுத்துக்கிடுது. நெருப்பினுடைய குணம் என்ன? சுடும் தன்மை, அந்த பிரகாசங்கிற தன்மை. அது ரெண்டும் என்ன பண்ணுது? தப்த அயக, அந்த இரும்பு குண்டு எப்படி அந்த நெருப்பினுடைய தன்மையை தான் வாங்கி கொள்கின்றதோ அதுபோல தத் அகங்கார தாதாத்மியாத் தேக சேதனதாம் அகாத். இதை கடன் வாங்கி இந்த தேகமானது அகங்காரத்தின் கடன் வாங்கிய அந்த சேதனமானது என்ன பண்ணுது? இந்த மனதும் சிதாபாசனும் அதே மாதிரி தாதாத்மியமுடையதாக இருக்கின்றது. ரெண்டும் பிரிக்க முடியாததாக இருக்கின்றது. அதை என்ன பண்ண முடியாது? நம்ம ஸ்தூலமாக பிரிக்க முடியாது. அறிவினால தான் நம்ம என்ன பண்ணணும்? பிரிக்க வேண்டியது இருக்குது. இப்போ மனசு என்ன பண்ணுது? அந்த சேத்தனத்துவத்தை சாட்சிகிட்டேருந்து கடன் வாங்கியிருக்குன்னு பார்த்தோம். இப்போ இந்த மனசுகிட்ட இருந்து இந்த இந்திரியங்கள் கடன் வாங்கியிருக்கு. மனசுகிட்ட இருந்து இந்த இந்திரியங்கள் கடன் வாங்கியிருக்கு. இப்போ இந்த மனம் இல்லை அப்படின்னா இந்த இந்திரியங்களால் டைரக்டாக சாட்சிகிட்டேருந்து கடன் வாங்குகிற சக்தி இந்திரியங்களுக்கு கிடையாது. இந்திரியங்களுக்கு அந்த சாட்சிகிட்டேருந்து டைரக்டாக கடன் வாங்க இந்திரியத்துக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இறக்கும்போது மரணம்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த அப்போ சாட்சி நம்ம பார்த்துட்டோம் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா காலத்துலேயும் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நமக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த மனசுங்கிறது மரண சமயத்தில் என்ன? அங்கே சூக்ஷ்ம சரீரம் இல்லை. சூக்ஷ்ம சரீரம் இல்லாததுனால அது என்ன பண்ண முடியாது? இருக்குது, சாட்சி இருக்குது. ஆனால் இந்த இந்திரியத்துக்கு அதுக்கிட்டேருந்து கடன் வாங்க தெரியாது, கடன் வாங்க முடியாது. மனசு இருந்தால் மனசு தான் கடன் கொடுக்க முடியும். அது தானாக என்ன பண்ண முடியாது? அது செயல்பட முடியாது. இந்த அகங்காரத்தினுடைய தாதாத்மியத்தால் இந்த சேதனத்தன்மையை மனசுகிட்டேருந்து வாங்கியிருக்கு இல்லையா? இதனால் இந்த தேகம் முதலியவைகள் செயல்படுகின்றன. நம்ம 3 பார்ப்பவன் பார்த்துருக்கோம். கொஞ்சம் இந்த கொஞ்சம் ஆழமாக விஷயமாக இருக்குது. நம்ம அடுத்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் நான் நிதானமாக சொல்கிறேன். எனக்கு இன்னும் எப்படி சொல்லலான்னு ஆழமான விஷயமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? சாட்சி பார்ப்பவனாக மட்டும்தான் இருக்கின்றது. மனதும் இந்திரியங்களும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றது, பார்க்கப்படும் பொருளாகவும் இருக்கின்றது. சாட்சி ஒரு நாளும் தோன்றுவதும் இல்லை, அது மறைவதும் இல்லை. மற்ற ரெண்டு பார்ப்பவனும் என்ன பண்ணுது? கடன் வாங்கி பார்ப்பவன்னு ஏமாத்திட்டு என்ன பண்ணுது? எல்லா காரியத்தையும் செயல்படுத்துறது மாதிரி இருக்குது. உண்மையிலேயே அதுக்கு என்ன கிடையாது? சேத்தனத்தன்மை கிடையவே கிடையாது. ஏன்னா நமக்கு இது எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, மனசு ஜடம்ங்கிறது புரியணும் நமக்கு. ஏன்னா மனசு ஜடம்னு புரிஞ்சாதான் நம்ம அதுக்கு சத்தியத்துவமே கொடுக்க மாட்டோம். டேபிள் சேர் மாதிரி எப்படி இந்த டேபிள் சேர் எனக்கு வேறான பொருளோ, நான் அது இல்லவே இல்லையோ, அதுபோல் இந்த மனம் நான் இல்லவே இல்லை.
அப்படின்னு நமக்கு ஸ்ட்ராங்காக புரியும். அது ஏன்னா எடப்பட்டு இருக்கிறதுனால அது இங்கிட்டும் விளாண்டுக்கிடும் அங்கிட்டும் விளாண்டுக்கிடும், ரெண்டையுமே என்ன பண்ணுது, அதை இங்கிட்டு கரெக்டாக அதை நமக்கு அதை புரிஞ்சுக்கிறோம். நமக்கு வந்து இந்த அது திருஷ்ய விவேகம்ங்கிறது அதுக்காக தான் நம்ம படிக்கிறது. ஏன்னா ரெண்டு பார்ப்பவன் அப்சல்யூட்டு கிடையாது நமக்கு வந்து. அது ஒன்று பார்ப்பவனாகவும் இருக்கின்றது, பார்க்கப்படும் பொருளாகவும் இருக்கின்றது. இப்போ நான் அகம் சாட்சிங்கிறது நமக்கு ஆழ் மனசுக்கு போகணும். நமக்கு இந்த மற்ற ரெண்டும் பார்ப்பவன் போல இருக்கின்ற பார்ப்பவன். இப்போ நான்கிறத விடாமல் இருக்கணும். ரமணர் வந்து ஒரு படிக்காத அம்மாவுக்கு ஒரு உபதேசம் சொன்னாங்க. அவங்க ரொம்ப சின்ன வயசுலேயே 5 வயசில் அவங்களுக்கு கல்யாணமா, 7 வயசில் அந்த பையன் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப படிக்காதவங்க. அவங்க வந்து எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு. உன்னை விடாமல் இரு அப்படின்னாரு. உன்னை விடாமல் இரு, உன்னுடைய சொரூபத்தை விடாமல் இரு, அதை மட்டும் விடாமல் இருன்னு சொல்லி. ஏன்னா நமக்கு அது ரொம்ப அந்த சாட்சிங்கிறது நமக்கு ஆழமாக நமக்கு மனசில் பதியணும். ஏன்னா மிச்சதை நம்ம விட்ட லட்சணை விடாத லட்சணை படிச்சுட்டு இருக்கோம் நமக்கு வந்து. ஏன்னா எதை விடணும் எதை விடக்கூடாது, ஏன்னா இந்த சாட்சியை தான் நம்ம விடாமல் பிடிக்கணும் நமக்கு வந்து. அதுதான் உண்மையான திருக்காக இருக்கின்றது. அதனால தான் இவ்வளோ மெனக்கெட்டு நமக்கு எழுதியிருக்காங்க. நம்ம அடுத்த கிளாஸில் ஆழமாக பார்ப்போம். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम श्री दक्षिणामूर्ति की जय। கைவல்ய சக்தி கணபதி की ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.